Hello friends, welcome Helo To Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பிரியாணினா காலிஃப்ளவர் பிரியாணி. எப்படி செய்கிறதுன்னு வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல மிக்ஸி ஜாரில் ஒரு 10 to 15 அளவு சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்திக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டையும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் புதினாலையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு பிரியாணி இலையும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. நல்லா வறுத்துட்டு எல்லாமே 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்களை சேர்த்திக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க, மசாலா வாசனைலாம் போகிற வரைக்கும். இப்போது நம்ம காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா பெரிய துண்டாக இருக்கணும், அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா புதினா இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை மூடி போட்டு வேக வைங்க. காலிஃப்ளவர் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நான் 1/2 கப் அளவு பாஸ்மதி ரைஸை சேர்த்திக்கிறேன். நான் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் 1/2 கப் அளவு அரிசி எடுத்திருந்தேன், அதனால் 2 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கோங்க. 1/2 எலுமிச்சம்பழ ஜூஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழையும் புதினா இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வைக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம தம்முக்கு போடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெஜிடேரியனாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியான ரெசிபியை தெரிஞ்சுக்கோங்க. நம் பாரம்பரிய சமையலை போற்றுவோம். நன்றி.